என்ன இன்னைக்கு ஹாய். ஸ்பெஷல்? இன்னைக்கு மார்கழி 14 டி. ஆ. இஸ்கான் டெம்பிளோட பிரசாதம் பருப்பு கிச்சடி பண்ணலாம்னு இருக்கேன். ஓ சரி, என்னென்ன எடுத்து வச்சிருக்க? இந்த ஒரு கரண்டி பச்சரிசி, ம். அரை கரண்டி பச்சை பயிறு, ஓகே. 1/4 கரண்டி கருப்பு உளுந்து, அப்புறம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், இஞ்சி, நெய், பெருங்காயம், உப்பு. உப்பு. பருப்பு அரிசி ஒரு டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நெய்யை விட்டுண்டு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு, கடலை, கருவேப்பிலை இதை வறுத்துட்டு கொஞ்ச நேரமாக ஆனோடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெய் விட்டுண்டு மிளகு ஜீரகம் பொரிய விட்டுக்கணும். அது மிளகு ஜீரகம் சோம்பு, இது இஞ்சி, பெருவிரகு. வேக வச்சு அரிசி பருப்பு இதெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் துளிவுண்டு. இதில் உப்பு கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுண்டு இந்த மிளகு ஜீரகத்தை இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதோட கலந்து வச்சுக்கலாம். இது நம்ம ஊரில் வெண்பொங்கல்னு சொல்லுவோம். இதை கருப்பு உளுந்தும் பச்சை பயிரும் சேர்ந்து இருக்கிறதுனால அரிசியோட வடக்க இதை கிச்சடின்னு சொல்லலாம். இந்த முந்திரி பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, கடலை எல்லாம் இதில் கொட்டி பண்ணலாம். ஹாய், இன்னைக்கு பருப்பு கிச்சடி இஸ்கான் டெம்பிள்கான பிரசாதம் அம்மா பண்ணியிருக்கா. பார்க்கறதுக்கே ரொம்ப நன்னா இருக்கு. அம்மா, நீ டேஸ்ட் பண்ணி பாரு இந்த தடவை எப்படி இருக்குன்னு. நான் கையில கொடுக்குறேன். முந்திரி பருப்பு போதும் போதும், முந்திரி பருப்பு இருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆமா, நம்மளோட இதுல சவுத் இந்தியன்ல பொங்கல் சொல்லுவோம். இவா வந்து கிச்சடின்னு சொல்றா. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம. கமெண்ட் செக்ஷன்ல எப்படி வந்திருக்குங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.